வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹை growth பொட்டன்ஷியல் ஸ்டாக் பார்க்க போறோம். பேக்ட் அப் பை ப்ராப்பரான கேஷும். ஸோ growth மட்டும் ஒரு நல்ல ஸ்டாக்கை நிர்ணயிக்காது, ஆக்சுவலா எவ்வளவு காசு இருந்துச்சுங்கிறதா இங்க மேட்ரு. இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்ததுல ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்கிரீனர் ஃபில்டர் போட்டோம். ஸ்கிரீனர் வந்து நமக்கு ஒரு 16 ஸ்டாக் கொடுத்துச்சு. அந்த 16 ஸ்டாக்ல 6 ஒர்த்து, 4 வெயிட் லிஸ்ட், இன்னொரு 6 வந்து ஸ்கிரீனரே கொஞ்சம் ரீதிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட்டம் இருக்கு. இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த 16 ஸ்டாக்குமே உண்மைக்குமே ரொம்ப தரமா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா க்ரோ எக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட், க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் ஒரு அருமையான ஊன்றுகோலா இருக்கும். டிஸ்கிளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ ஸ்க்ரீனர்ல நான் போட்ட query இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து சேல்ஸு, குவார்டர் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, குவார்டர் ப்ராஃபிட்டு, ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினு, இபிஎஸ், கேஷ் ஃப்ளோ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, மார்க்கெட் கேபிட்டலைசேஷனு, அப்புறம் டெப்ட் டு ஈக்விட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ லைன் பை லைன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் லாஸ்ட் குவார்ட்டர் கிரேட்டர் தென் 1.1 டு ப்ரெசீடிங் குவார்ட்டர். அதாவது போன குவார்டர் சேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர் சேல்ஸ் வந்து அபரிவிதமா இருக்கணும்னு சொல்லியிருப்போம். சேல்ஸ் குவார்டர் பொறுத்த வரைக்கும் 20%க்கான growth வந்து குவார்டர் ஆன் குவார்டரும் லாஸ்ட் இயர்க்கானதும் இருக்கணுங்கிறது நம்மளோட பாயிண்ட். நெட் ப்ராஃபிட்டுமே ஆல்மோஸ்ட் அதே சேம் ஃபில்டர் தான். மினிமம் 20% ஆச்சும் நெட் ப்ராஃபிட் சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆயிருக்கணும். ஓபிஎம் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 15% கிட்டையாச்சும் மினிமம் இருக்கணும். அதுவுமே குவார்டருமே லாஸ்ட் குவார்டருக்கும் கரண்ட் குவார்டருக்கும் எப்படிங்கிற கம்பாரிசனை நம்ம பார்க்க போறோம். இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தென் 0, அதாவது 3 வருஷத்தோட இபிஎஸ் பார்க்கும்போது கிரேட்டர் தென் 15 ஆச்சு இருக்கணும். கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் கிரேட்டர் தென் 0. ஸோ இதுல சில ஸ்டாக் வந்து உண்மைக்குமே அடிபட்டுரும். அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் வந்து நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து கிரேட்டர் தென் 500. ஸோ லிக்விடிட்டி ஃப்ளோருக்காண்டி வச்சிருக்கேன். டெப்ட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 1. ஸோ கடன் இல்லாம இருக்கணும். பிளைண்ட் ஸ்பாட்டா நான் பாக்குறது சீசனல் ஸ்டாக்ஸ் வந்து இதுல வந்து நம்ம பனிஷ் பண்ணியிருப்போம். லைக் எஃப்எம்சிஜி, சிமெண்ட், இன்புட், இது எல்லாத்தையுமே. ஸோ அதை இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸ்மால் பேஸ் சொல்யூஷன்ஸ், ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்பர்ஸ் பேஸ் அரித்மெட்டிக்கா பெட்டரா இருக்கலாம், பட் பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத நம்ம உண்மைக்குமே பார்க்கணும். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ பேசுறதுனால சீரியஸாவே எக்ஸ்பென்ஷனுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களே அதையுமே நம்ம இதுல வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்படி நம்ம எடுத்த இந்த 16 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து கியூபிட். ஸோ கியூபிட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இண்டஸ்ட்ரி பிஇ 37, ஸ்டாக்கோட பிஇ 287. இந்த ஸ்டாக்குக்குள்ள எனக்கு என்டர் ஆகணும்னு ஆசையா தான் இருக்கு. நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன். மேல க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க மோஸ்ட்லி காண்டம்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிற கம்பெனி கண்ணாப்பின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டர்நேஷனல் பாடிஸ்க்கான அப்ரூவல்ஸ், குவாலிட்டி சர்டிபிகேஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான கஸ்டமர் பேஸுமே ஹேண்ட்ஃபுல்லா வச்சிருக்காங்க. டெண்டர் அத்தாரிட்டிஸுமே நிறைய அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியோட மோட்டு. growth இன் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 142%, ப்ராஃபிட் வந்து 194% இயர் ஆன் இயர் இருக்கு. ஆல்மோஸ்ட் 39.6% கிட்ட ஆப்ரேட்டிங் மார்ஜினே இருக்கு. ஸோ பிரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கான இந்த ஸ்டாக்ல பாக்குறது வந்து வேல்யூவேஷன் தான். கண்ணா பின்னான் இருக்கு. பிஇ வந்து 287ங்கிறது எனக்கு கன்சிடர் பண்றதுக்கு மனசு இல்லை. பட் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் இருக்கு. மற்றபடி வேல்யூவேஷன் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு அருமையான ஸ்டாக். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது கொரோனா ரெமெடிஸ். ஸோ கொரோனா ரெமெடிஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரிடாமினா விமென்ஸ் ஹெல்த், கார்டியாலஜி, டயபெட்டிஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பிஇ வந்து 61, இண்டஸ்ட்ரியல் பிஇ 32, ஆர்ஓஇ, ஆர்ஓசி இது எல்லாமே அற்புதமா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 21%, ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வந்து 29% இருக்கு. இது வந்து பிராண்ட் ஈக்விட்டி இருக்கு. டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணும்போது ப்ரிடாமினா இந்த பிராண்டை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா டைப்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இதுதான் இதோட மோட்டு. ஸோ இப்போதைக்கு குவாலிட்டியா இருக்கு இந்த ஸ்டாக், பட் பிரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஜாஸ்தி. அதனால ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். 45 டர்ம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ 60ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். பெடிலைட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பி 28, ஸ்டாக்கோட பி 65. இதுக்கு நான் ஸ்ட்ராங்கான மோட் சொல்றது பிராண்ட் நேம் தான். ஸோ பீப்புளுக்கு ப்ரிடாமினா ஃபெவிகாலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க மற்ற ப்ராடக்ட்ஸுமே பிச் பண்ணிட்டாங்க.
ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 31%. ஸோ எந்த பிராண்டை கஸ்டமருக்கு சீக்கிரம் ரீகலெக்ட் பண்ண முடியுதோ அந்த பிராண்டு கண்டிப்பா தப்பிச்சிரும். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல 65 டைம்ஸ் இந்த ஜாஸ்தி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை தான் நான் இதை ஹியூஜ் ரிஸ்கா பாக்குறேன். ஸோ இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கூட நான் ஓகேன்னு சொல்லுவேன். 65 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே விழும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு 1300 1200 மாதிரி. இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் டூ காஸ்ட்லி. பட் கன்சிடர் பண்றதுக்கு தரமான ஸ்டாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆரோ கிரீன் டெக் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பிஇ 19.32, அதுக்கு அகேன்ஸ்டா இது 19.13 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வாட்டர் சால்யூபிள் பிலிம்ஸும் அக்ரோ கெமிக்கலும் டிட்டர்ஜென்ட் பேக்கேஜிங் இந்த மாதிரியான செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் 30.345, ஓபிஎம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 34%, அருமையானது. டெப்ட் ஈக்விட்டி பெருசா இல்ல. இதோட மோட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் சால்யூபிள் ஃபிலிம் எக்ஸ்ட்ரூஷன் இந்த மாதிரி இருக்காங்க. ட்ரஸ்ட் அண்ட் சர்டிபிகேஷன் இருக்கு. ஜென்யூனான கம்பெனி. ஸ்மாலா சின்ன கம்பெனி. டிஃபென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ்ல, ஏன்னா மற்ற பெரிய பிளேயர்ஸ் என்டர் பண்ண விடுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான் இதுல. ஸோ மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் 1220 கோடி தான் ஓவராலாவே. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மைக்குமே ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா என்ன கேட்டா வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட ஓவரால் சேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 70 crores தான். ஸோ ஓவரால் பிஃபோர் கமிட்டிங்ல இருக்கு. இப்போதைக்கு இருந்துச்சுன்னா 15 ஆல்மோஸ்ட் ஒரு 640 ரூபாய் வரும்போது கன்சிடர் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ வீடியோட லென்த் காரணமா நான் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ராகவ் ப்ராடக்ட் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட 105 டைம்ஸ் கிட்ட ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கிரீனர்ல அந்த ஃபில்டர் தான் போட்டிருக்கோம். பட் இப்போதைக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைக்கும் ஓகே. பட் 105 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரஃபா ஒரு 950 ருபீஸ் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ரொம்ப ஜாஸ்தி. கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். காவேரி ஹாஸ்பிட்டல் எக்கோசிஸ்டம்ல உள்ளது. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பெட் ஆக்குபன்சி பேஸ் பண்ணி இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பி 44, இதோட கரண்ட் பி 38.84. இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல ரீசனபிளா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஓகே தான். பட் இன்னும் உங்களுக்கு சேஃப்டி நெட் மார்ஜின் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 110 அந்த மாதிரி ரொம்ப கன்சிடர் பண்ணுங்க. பட் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது காட்லம் இன்டெல். ஸோ காட்லம் இன்டெல் பொறுத்த வரைக்கும் இது டைமண்ட் லேப் க்ரோன்னு நேச்சுரல் டைமண்ட் ஜுவல்லரி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க. லார்ஜ்லி யூஎஸோட ரீட்டைல் செயின்ஸ் இதுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்காங்க. பிஇ வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ 20, அதுக்கு அகேன்ஸ்டா 26.09 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாலிசி ரிஸ்க் வந்து இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஎஸோட டேரிஃப் கண்ணாப்புனான்னு போட்டுட்டு இருக்கான். இப்ப இருக்கிற ஏர்னிங்ஸ்ல நீங்க உள்ள கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு பட் நல்ல பிசினஸ் மாடல். சின்ஸ் இது வந்து அப்ராட் பேஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கனால டேரிஃப்ல பிரச்சனை இல்லைன்னா கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கீழே விழுந்தா கன்சிடர் பண்ணுங்க. இப்ப இருக்க பிரைஸ் பாயிண்ட்டுமே ஓகே தான். வடிலால் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஃபுட் ஐஸ்கிரீம் அண்ட் ஃபுட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ். பிஇ வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள டைரக்டா என்டர் ஆகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நீஷ். ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா வின்டர் சீசன்ல இது எப்படி போகுங்கிறத நம்ம பார்க்கணும். பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப்ல அருமையான ஸ்டாக்கு. பிரைட் அவுட்டோர் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பிஏ விட ஆல்மோஸ்ட் டபுள் த டைம்ஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ள போக வேண்டாம். 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைக்கும் ஓகே. 220 ருபீஸ் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சைட்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். ஐபிசிஏ லேப்ஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்மாசிட்டிக்கல் கம்பெனி. ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇக்கு ஆன் பார் வித் இண்டஸ்ட்ரியல் பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரஃபா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 300 ருபீஸ் கீழே விழுந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஸ்டாக்கு, நல்ல பிசினஸ் மோட்டுமே இருக்கு. வெராண்டா லேர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் கோச்சிங்ஸ் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பிஏ விட ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 41% கிட்ட ஓவரால் ஹை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்க இப்போதைக்கு உள்ள போக வேண்டாம். ஆர்கானிக் growth என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். காயத்ரி ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். இண்டஸ்ட்ரியல் பிஏ விட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 2.99% தான். அது ஒண்ணுதான் இந்த ஸ்டாக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கோளாறு. அண்ட் ஆல்மோஸ்ட் 0.5% கிட்ட ஓவரால் வந்து டெப்ட் ஈக்விட்டி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனர் ஏன் இந்த பர்டிகுலர் இதுல இந்த ஸ்டாக் கொடுத்துச்சுன்னு தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்றது பெட்டர் இந்த பர்டிகுலர் வீடியோ பாயிண்ட் ஆஃப் வியூல.
ஸோ சம்மிட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பிஏ விட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஃப்ரேம் ஒர்க்ல நான் இதை வச்சு பார்த்ததுல பெருசா எந்த ஒரு க்ரோத்தும் நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு பார்க்கல. பிரைஸ் டு ஆர்டர் பொறுத்த வரைக்கும், பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 0.18% ஓகேவா இருக்கு. பட் இந்த கம்பெனிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா க்ரோத் சிமுலேஷன் எதுவுமே நான் பார்க்காத ரீசனால ஸ்கிப் பண்ண சொல்றேன். என்பிஐ இண்டல் ஃபினான்ஷியல் என்பிசி கம்பெனி, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் அண்ட் என்பிஎஃப்சி கம்பெனி. இதை பொறுத்த வரைக்கும் நான் பேங்கிங் என்பிஎஃப்சி கம்பெனி. இதை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டா ஸ்பெகுலேட்டிவா இருக்கு இந்த ஸ்டாக்ஸை சுத்தி. ஸோ இலஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட ப்ராஃபிட் வந்து அபவுட் 10 crore கிட்ட இருக்கு. பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்றது பெட்டர், ஏன்னா ஸ்டாக்கை சுத்தி நிறைய ஸ்பெகுலேஷன் சுத்திட்டு இருக்கிறதுனால. அண்ட் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னை பொறுத்த வரைக்கும் குயிக்கா நான் சொல்ல வேண்டியது ப்ரைஸ் டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ என்ன கேட்டா கேஎம்சி ஒரு நல்ல ஆப்ஷனு நீங்க கன்சிடர் பண்றதுக்கு. இந்த ப்ரைஸ் டு குவாலிட்டி வர்சஸ் ப்ரைஸ்ல க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் கியூபிட் வந்து கண்ணாபுரன்னு அடிச்சு நவுத்திட்டு இருக்கானுங்க. பட் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அது இப்போதைக்கு டூ காஸ்ட்லி. ஸோ வேல்யூவேஷன் கேப்ல கியூபிட் தான் ஹையஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக சுத்திட்டு இருக்கு. பிஸ்னஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஜென்யூனான மோட் எதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெட்லைட்டுக்கு இருக்கு, ராகவ் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, எலன்டஸ் பெக்குக்கு இருக்கு, கியூபிடுக்கு இருக்கு, ஐபிகா லேப்ஸுக்கு இருக்கு, நவீன் ஃப்ளோரைனுக்கு இருக்கு. ஸோ ஏன்னா டேஞ்சரஸ் கெமிக்கல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிஸ்கா ஸ்க்ரீனரோட சில 6 ஸ்டாக்ஸ் வந்து ஆக்சிடென்டா வந்துச்சுன்னு நான் சொன்னல, அது இந்த ஸ்டாக் தான். இது இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஃபைனலா என்ன கேட்டானா கன்சிடர் பண்ண வேண்டியதுக்கு பெட்லைட்டு, கேஎம்சி, காட்லிம் இன்டெல், எலன்டஸ், நவீன், ஐபிகா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ பட் ரைட் வேல்யூவேஷன்ல என்டர் ஆகுங்க. ஓவரால் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம உங்க இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.